யாரும் கண்களை மூடி ஜெபப்படலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே கரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாகும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே எங்களை வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவரே, இந்த கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில வந்து ஆண்டவர் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளப்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியத்திலையும் கூட்டத்திலையும் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளப்படி கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்க சபைக்கு நிறைய ஆத்மாக்களை பாருங்க ஆண்டவரே. நான் தூணாய் இருந்து சபைகளை தாங்க வேண்டும் என்று ஆண்டவர் உற்சாகத்தை தாருங்க. பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏதோ காலை ஆராதனைக்கு வந்தோம் போனோம்
இல்லாமல் இயேசுவே நீர் எனக்கு செய்த ஆசீர்வாதங்களை குறித்து நான் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதற்கு எப்படி நான் திருப்பி ஊழியம் செய்வேன் என்று ஆண்டவரே நான் என்னையே யோசித்து கேட்டுக்கொள்ளும்படி ஆண்டவரே என்னை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. என் ஆத்மாவையும் நான் காத்துக்கொள்ளும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சபை ஊழியத்துக்கான சொந்தமான இடத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. வெகு காலமாக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு இடத்தை தாருங்க ஆண்டவரே. அதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரை நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாக கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க. இருக்கிற இந்த இடத்துல நிறைய ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கும்படி கிருபை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நான் பாட போற பாடல்கள் மூலமாக எங்கள் ஆத்துமாவை உற்சாகம் பெறும்படி கிருபை கொடுங்க. கேட்கிற ஆண்டவரே நீதிமொழிகளின் முறையப்படி ஆண்டவரை நாங்கள் நடக்கும்படி கிருபை கொடுங்க இயேசுவே. அதே போல நீ கேட்க போற பிரசங்கத்தில் இருந்து ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோட தேவைகள், உள்ளார்ந்த தேவைகள் எல்லாத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்தில் உள்ள தேவைகள், எங்கள் சபையில் உள்ள தேவைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீரப்பா. இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இன்னமும் தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்தவ ஆனந்த கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலிருந்து 123வது பாடலை பார்ப்போம். கிறிஸ்தவ ஆனந்த கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலிருந்து 123வது பாடலை பார்ப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்றதான பாடல். 123வது பாடல். எல்லாம் உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடுங்க. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே விரித்து கொண்டார் தூய தேவனே. காருண்யத்தாலே விரித்து கொண்டார் தூய தேவனே. இவனாத்திரத்தில் நயங்காட்டு உன்னை நீராய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காணக பாதை காரிருளே, தூய தெய்வ ஒளியே. காணக பாதை காரிருளே, தூய தெய்வ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள்நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவனே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும்
ஆதியிலே கிடைக்கும் நிலை பாருங்களே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண மதியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. மரண வாழ்க்கை செலுத்திடுவே தூய தேவருளால். மரண வாழ்க்கை செலுத்திடுவே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும் சஞ்சலம் தவிர்த்தும் மொழிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவபலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவபலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்தரம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பாடலை பாடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழுதிலே நான் துதி செலுத்துகிறோம் இயேசுவே. ஆமென். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரமாட்சிமையே. காற்று பறவை ஊற்றுயிரோடு கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்றுயிரோடு கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காற்றில் கதறி கானகவோடு கண்டடையும் மான்களை போல். காற்றில் கதறி கானகவோடு கண்டடையும் மான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரம் கற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவதண்ணீரம் கற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை
கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க கர்த்தரை நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரை காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே எந்த முதலும் உந்தனை போற்றும். என் கரங்கள் துதித்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. காலையிலே காலை விரிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து வீரர்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து வேதமை ருசித்து வீரர்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் அடைந்து வானத்திலிருந்தே தோன்றிடுவே. ஆவலடைந்த என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. ஆவலடைந்த என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவே. துதி செலுத்திடுவோம் இயேசுவையே. கதிரவன் தோன்றும் காலையிலே. அல்லேலூயா அல்லேலூயா. 58வது பாடலை 57வது பாடலை பாருங்கள். திருப்பார் நம்பி வந்தேன்
வந்தே கிருபை நிறை இயேசுவே தமரன்பை கண்களே தேவ சமூகத்திலே தமரன்பை கண்களே தேவ சமூகத்திலே சுகமாயங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே திருவை நிறை இயேசுவே தமரன்பை கண்களே தேவ சமூகத்திலே தமரன்பை கண்களே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடுவென்றே இந்த துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடுவென்றே இந்த துன்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமரன்பை கண்களே தேவ சமூகத்திலே தமரன்பை கண்களே தேவ சமூகத்திலே மனப்பாரமானல்ல மனவேண்டுதல் கேட்டிடோ மனமாரமானல்ல மனவேண்டுதல் கேட்டிடோ எனதுள்ள போற்றி ஜெபிச்சே இயேசுவே உம்மை அண்டிடுவே எனதுள்ள போற்றி ஜெபிச்சே இயேசுவே உம்மை அண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே திருவை நிறை இயேசுவே தமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் தீர்ந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் தீர்ந்திடுவே திருப்பாத
நமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்கிறோம். சத்துரு தலை கவிழ்ந்தோட கிரியை செய்கிறோம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் கிடைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் கிடைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பல கல்லின முளை கல்லே பரமசியோனிலே. பல கல்லின முளை கல்லே பரமசியோனிலே. பிரகாசிக்கும் மலை நோக்கி பலராம் பிரகாசிக்கும் மலை நோக்கி பலராமலை காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மைக்கேல் எபினேஸ்வர் அவர்கள் நம்மளை ஆராதனை எல்லா ஸ்தோத்திரத்தோடு கண்களை மூடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவரும் அந்த நேரம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் மகா பெரியவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான் தேவனுக்காக நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமங்களுக்கு செலுத்த வேண்டியதான துதியை, கனத்தை, மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, துதிக்கிறோம். நீதியுள்ள தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்கள் துதிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் துதிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ அப்பமாய் இருக்கிறவரே, ஜீவ வார்த்தையாய் இருக்கிறவரே, ஜீவ அதிபதியாய் இருக்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி முடிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அன்பு துதியே திவ்யமைந்தமை எமக்காயினீரே. அன்பை எண்ணி பாடுகிறோ, நன்றியால் நிறைந்து துதிப்போ. தேவாயம் அன்பு துதியே திவ்யமைந்தமை எமக்காயினீரே. அன்பை எண்ணி பாடுகிறோ,
நன்றியால் நிலைத்து துதிப்போம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நித்திய நித்தியமாய் இருக்கிறதான எங்கள் நித்திய பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். மகிமையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜோதிகளின் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராத்திரி தோட்டக்காரராய் இருக்கிறவரே பூர்ண சத்துவரே நாங்கள் துதிக்கிறோம். தயாளரே நாங்கள் துதிக்கிறோம். அறுவடையின் ஆண்டவராகி எங்கள் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். பலியும் சந்திக்கும் ஜீவனுமாய் எங்கள் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். தாவீதின் திறவுகளை உடைகளை ஒருவரும் கூட்டக்கூடாத ஒருவரும் திறக்கக்கூடாத கூட்டுகிறவருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய எங்கள் தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோமே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமாய் இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே பரலோகத்திலே தேவகுமாரனும் பூமியிலே மனுஷகுமாரனும் 1000 வருஷ அரசாட்சியிலே தாவீதின் குமாரனுமாய் வெளிப்படுகிறதால் எங்கள் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். நல்ல ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேச்சரவாளரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறதான எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய தாசனாகிய பெசவேலின் மேல் ஆசரிப்பு கூடாத வேலைகளிலே விசித்திரமும் வினோதமாக செய்யும்படி இறங்கினதான ஞானத்தின் ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எப்தாவின் மேல் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். கிதியோனின் மேல் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். சிம்சனின் மேல் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். தாவீதின் மேல் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானத்திலிருந்து புறாவை போல அவர் மேல் இறங்கி வந்ததான எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே 120 ஜெபத்திலே வேண்டுதலும் தரித்திருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகளைப் போல அவர்கள் ஒவ்வொருவரும் மேல் இறங்கி வந்ததான எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்காக வாக்குக்கடங்காத பெருமுச்சுக்களோடு கூட வேண்டுதல் செய்கிறவருமாகிய எங்கள் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் தெய்வமே நீர் எங்களுக்கு செய்ததான சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நீர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறீர்கள். ஆண்டவரே உண்ண உணவை தந்திருக்கிறேன், உடுத்த உடையை தந்திருக்கிறேன், தங்கி தாமரிப்பதற்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே அதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம், கோடான கோடி ஸ்தோத்திர பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஆமாண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே போற்றுகிறோம். எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை போக்கிலும் மரத்திலும் நீர் பாதுகாத்து இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே குளிர்நிழலே, கடும் வெயிலிலே குளிர்நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தெய்வம், உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து மகிழ்ந்திடுவே, அதிசயம் செய்தி ஆண்டவரே, அதிசயம் செய்தி ஆண்டவரே. ஆமா, நீர் எங்களுக்கு நிழலாக, நீர் எங்களுக்கு நிழலாக, நீர் அடைக்கலமாக இருக்கு, எங்களை நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறது. உம்முடைய நாமம் உம்முடைய செட்டைகளின் மறைவாக இருந்து எங்களை பாதுகாக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, ஆண்டவரே எங்களையும் எங்களை சார்ந்த எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே உயர்வு உன்னதமான சிங்காசனத்திலே நீங்கள் செலுத்துகிறீர்கள். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உமது பாதப்படியில் இருக்கிறதான எங்களை எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலைகளை, சபையை, ஆண்டவரை ஊழியர்களை எல்லாவற்றையும் சொந்தமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக ஏற்று நீர் மகிமைப்படுகிறாங்க, நீர் வழிநடத்துகிறாங்க. தொடர்ந்து ஆண்டவரே நாளாக ஒவ்வொரு பகுதியும் எனக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக பிரயோஜனமாக மாற்றிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் முத்தாசை ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நடக்கிறாங்க. யார் உட்காருக்கும் மாறி மாறி வசிக்கும்படியான நீதிமொழிகளை பிரதர் ஜீவா அவர்கள் முன்னின்று வாசிப்பாங்க. எல்லாம் எழுந்திருந்து வாசிக்கலாம். வாசிக்கும் போது எல்லாரும் எழுந்திருந்து பைபிளை கையில் எடுத்து சத்தமாக உயர்த்தி வாசிக்க வசனத்தை எல்லாம் எதிர்ச்சுக்கலுங்க. நீதிமொழிகள் 22. சிறகான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம், நற்கிரியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, உன் வெள்ளியை பார்க்கிறோம், கையிலே நலம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறார். ராஜாவின் இதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போலிருக்கிறது, அதை தங்கள் சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். பள்ளியிடுவதை பார்க்கிறோம், நீதியும் நியாயமும் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். ஜாக்கிரதை உள்ளவருடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதவி இருக்கிறவருடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் நிலவரக்கும். துன்மார்க்கன் நியாயம் செய்ய மனதில்லாது இருக்கிறபடினால் அவர்கள் பால்கெடுக்கப்பட்டு போவார்கள். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டின் மூலையில் தங்கியிருப்பது நல்லது. பரிகாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், நானாவான் ஒதுக்கப்படும் போது அறிவடைவான்.
சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யனாவதில்லை. சண்டைக்காரியம் கோபக்காரியமான ஸ்திரீகளும் குடியிருப்பதை பார்க்கிறோம். மனதற்கு குடியிருப்பது நலம். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடர்களுக்கு விலக்கி காக்கிறான். சோம்பேறியின் கையில் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசையாவான். துன்மார்க்கருடைய பணி அருவருப்பானது. அதை துர்சிந்தையோடு செலுத்துகிறதுனாலே எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். செம்மையானவர் தன் வழியை ஏற்படுத்துகிறான். குதிரை எந்த நாளைக்கு ஸ்தோத்திரம். வாசித்த இந்த நீதிமொழிகளிலிருந்து சில அறிவுரைகளை, சுருக்கமான சில அறிவுரைகளை மாஸ்டர் மைக்கேல் பேசுறது நமக்கு கொடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட நீதிமொழியிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி 21:31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை குறித்ததான காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் ஜெயத்தை குறித்து சங்கீதம் 75:6 சொல்லப்பட்டிருக்கிறதா. ஜெயம் என்பது கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ அல்லது வேற திசையிலிருந்தோ ஜெயம் வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் யாரால் வரும்னா கர்த்தரால் வரும். இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெயத்தை வேதத்தை நம்ம முழுசா நம்ம ஆராய்ந்து பார்க்க போனால் ஜெயத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு 3 காரியம் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். மூணாவது இயேசு கிறிஸ்துவுடைய வசனம். இந்த வார்த்தை 3 தான் ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ஆணி வேறா இருக்குது. மற்றவர்களாம் கிளைதான் மூல காரணம் தேவனுடைய நாமமும் அவர் சின்ன ரத்தம், அவருடைய வசனம். ஏன்னா வெளிப்படுத்துதல் 12:11 நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஆட்டுக்குட்டியாலும் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ரத்தத்தினால, வசனத்தினால என்ன செய்யணும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஜெயம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், நம்ம ஜெயம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன்னா அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட 21:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நம்ம நித்தியத்துல தேவனுடைய ராஜ்யத்துல போய் அங்க நம்ம எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படணும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவையெல்லாம் ஜெயம் கொள்ளணும்னா ஒரு 3 காரியத்தை குறித்து நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா மாமிசத்தை, நம்முடைய சுயத்தை ஜெயிக்கணும். ரெண்டாவது உலகத்தை ஜெயிக்கணும். மூணாவது பொல்லாங்கனை ஜெயிக்கிறது. 3 காரியம் நம்ம ஜெயிக்கும் பொழுது நமக்கு ஜெயம் கொடுக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிற மாதிரி நமக்கு எல்லாமே என்ன செய்யும், கிடைக்கும். மாம்சத்தை குறித்து நம்ம போன வாரத்தில் ரசிப்பை குறித்து நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம். அதாவது பூரண ரசிப்பை குறித்து, அதாவது நிகழ்கால ரசிப்பை குறித்து பார்த்தோம். நம்ம உலகத்துல நம்ம சுற்றி என்ன இருக்குது, பாவ சூழ்நிலைகள் எல்லாமே நெருங்கி நிற்குது. அவைகளை என்ன செய்யணும், விட்டு விலகி விசுவாசத்துக்கு பொறுப்புறவரும் புரிந்துருப்பாங்க. இயேசு கொள்ளவும் என்ன செய்யணும், நம்ம ஓடிக்கொள்ளணும். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன செய்யணும், பாதுகாத்து அதை பூர்ணப்படுத்தணும்னு சொல்றாங்க. நம்ம என்ன செய்யணும், மாம்சத்தை நம்ம அடக்கி விட்டுட்டு ஆளணும். அதுக்கு ஆதாரம் ரோமர் 7வது அதிகாரம் 37வது வசனத்துல இருக்கு. அதே போல கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் நம்ம சொல்லபடி ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொண்டு விரோதமா என்ன செய்து போராடுகிறது. அவைகளை நம்ம என்ன செய்யணும், ஆவியினால மாம்சத்தை என்ன செய்யணும்
ஜெயிக்கவும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வந்து நம்ம எதெல்லாம் அடக்கி ஜெயிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 16:32 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆத்மாவை அடக்கி ஆளணும், அதாவது மனதை வந்துட்டு அடக்கி ஆளணும். அதுல வந்து நான் வசனத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த வசனத்துல தான் சொல்லியிருக்கு, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்ப மனசை வந்து நம்முடைய மனசுங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களை, யோசனைகளை, நினைவுகளை, சிந்தனைகளை என்ன செய்யணும், அடக்கி ஆளுகிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும். இரண்டாவது, அதே நீதிமொழிகளை 25வது அதிகாரம் 28வது வசனம், தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடைந்த பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடைந்த பட்டணம் போல் இருக்கிறான். அதாவது இரண்டாவது நம்முடைய ஆவியை அடக்க வேண்டும். ஆவிங்கிறது எதோடு சம்பந்தப்பட்டனா, நம்முடைய வாயின் வார்த்தைகளோடு கூட நம்முடைய பேச்சுக்களோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு ஆதார வசனம் யோபு 7:11 சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 7:11, என் ஆவியினுடைய வேதனையினால் நான் என்ன செய்யறேன், என் வாயினால் பேசினேன் வந்துட்டு யோபு வந்துட்டு சொல்றாரு. இப்ப வாய்க்கும் இது மட்டும் இல்ல, நிறைய வசன ஆதாரங்கள் உண்டு. அதாவது நம்முடைய வாயின் வார்த்தைக்கும் நம்முடைய ஆவிக்கு என்ன செய்யுது, சம்பந்தம் உண்டு. அப்ப நம்ம ஆவியை அடக்கிறதுனா நம்ம பேசுற பேச்சுக்களை, வார்த்தைகள் என்ன செய்யணும், நம்ம தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக காணப்பட வேண்டும் என்று அதை என்ன செய்யணும், நம்ம அடக்கி ஆகணும். மூணாவது, யாக்கோபு 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும், அடக்கி ஆகணும். சரீரத்தை அடக்கி ஆகணும்னா நம்முடைய செயல்களை, நடக்கைகளை என்ன செய்யணும், நம்ம அடக்கி ஆள வேண்டும். தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் நம்ம செக் பண்ணி பார்த்து தேவனுக்கு பிரியமான பாதையிலே நடத்த வேண்டும். இரண்டாவது, உலகத்தை என்ன செய்யணும், நம்ம ஜெயிக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 சொல்லியிருக்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றாரு. உலகத்துல வந்துட்டு உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் நித்த நம்ம என்ன செய்யுது, ஏற்கிட்டு தான் அவர் போராடிட்டு தான் வருது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அதே பாடுகள், துன்பங்கள், உபத்திரவம் அந்த உலகத்துல இருந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு, அவர் ஜெயித்தார். அதே போல நம்மளும் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். எதை கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றால், ஏற்கனவே சொன்னது போல கர்த்தருடைய நாமத்தினால, அவர் சிந்தின ரத்தத்தினாலே, வசனத்தினால நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் அவை நம்ம ஆயுதமா எடுத்து என்ன செய்யணும், நம்ம ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூணாவதாக 1 யோவான் 2:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கனை ஜெயிக்கிறது. அதாவது யோவான் வந்துட்டு எழுதுறாரு, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பொல்லாங்கன்னா யாருக்கும் தெரியும், பிசாசு. பிசாசு ஜெயிக்கிறவங்களா என்ன செய்யணும், நம்ம காணப்பட வேண்டும். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு வந்து என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிசாசு கொண்டு வருகிறதான போராட்டங்களை, அந்த சோதனைகளை நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் இது வந்துட்டு அவர் முன்மாதிரியா வந்து 100% வந்து வாழ்ந்து காட்டினார். அவர் வாழ்ந்ததான நாட்கள்ல அவர் என்ன செஞ்சாரு, சிலுவை மரண பரியந்தம் என்ன செஞ்சாரு, தன்னுடைய மாம்சத்துக்கு பலவீனத்துக்கு இடம் கொடுக்காமல் பிதாவின் சித்தத்துக்கு இடம் கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்துல என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. மாம்சம் அங்க வந்துட்டு அவரோட போராடுது, வர்ற பாடுகள் எல்லாம் காட்டுது. அப்போ வந்து அவர் சொன்னாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுப்பானால் நீங்க செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக வருவதுமே. தன்னுடைய அந்த மாம்ச பலவீனத்துக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய சித்தத்துக்கு என்ன செஞ்சாரு, இடம் கொடுத்தார். அதே போல உலகத்திலேயே வந்துட்டு அவருக்கு அனுதினமும் போராட்டங்கள் வந்துச்சு. தன்னுடைய சொந்த ஜனங்கள் குடும்பத்திற்கு போராட்டம் வந்துச்சு. இன்னும் பரிசை சரிசை வேற பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து ஏதாவது கேள்விகளை கேட்டு அவரை மாட்டி விடுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிளான் பண்ணாங்க. அதுல அவர் ஞானமா இருந்தார், உலகத்தை ஜெயித்தாரு. கடைசியா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதாவது யோவான் 14:3 அவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்ன இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப பிசாசை என்ன செஞ்சார், பிசாசுடைய காரியங்கள் எதுவுமே இல்லாத படிக்காமலே 100% ஜெயித்து வாழ்ந்தார். அதே போல நம்மளும் என்ன செய்வோம், ஜெயித்து வாழ்ந்தோம்னா, வெளிப்படுத்துதல் 21:7 சொல்லப்பட்டபடி ஜெயம் கொள்ளுகிறோம் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்றபடி நம்மளும் என்ன செய்வோம், எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்கிறோம். கண்களை நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஜெயமுடைய நாமத்தினால், ரத்தத்தினால், வசனத்தினால் வருகிறது. அவையில நாங்கள் ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுயத்தை, மாம்சத்தை நாங்கள் ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, பொல்லாங்கனை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அப்படி நாங்கள் ஜெயிக்கும் பொழுது எங்களுக்கு நித்தியத்திலே ஆண்டவரே, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வார் என்று நித்தியத்திலே ஏராளமான எங்களுக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை வைத்திருக்கிறீரே, அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தில் பரிசுத்தாவியானவர் ஒத்தாசையும் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சாட்சிகள் நேரம் சுருக்கமாக உங்கள் சாட்சிகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை செய்த நன்மைகளை குறித்து அன்பு சாட்சிகள். நான்
அல்லேலூயா. அல்லேலூயா. பாடல்களை பாடும்போது யாவரும் எழுந்திருந்து காணிக்கைகளையும் கவர்களையும் எல்லாம் எழுந்திருந்து காணிக்க போடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்து கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்து கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். முன்னேற்கும் தலைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். முன்னேற்கும் தலைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்னே உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்னே உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை
வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படைத்த காரியங்களுக்காக பாஸ்டர் மார்க்கம் ஜெபம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். அறிவிப்புகள். மாலை வேளையில் உள்ள ஜெபங்கள் நமக்கு இடமில்லாத காரணத்தினால் ஆங்காங்கே இருந்து ஜெபம் செய்ய வெள்ளிக்கிழமை பெண்கள் உபவாச கூட்டம் இதே மண்டபத்தில் முதல் மாடியில் வைத்து நடைபெறும். பங்கு பெறுங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து இந்த கூட்டத்தில் ஜெபத்தோடு வந்து பங்கு பெறுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களையும் கூட்டுவாருங்க. சபையின் ஊழியர்கள் தொடர்ந்து நடக்கும்படி ஜெபத்தோடு அடுத்த வாரமும் ஆராதனை காலை ஆராதனை மண்டபத்தில் வைத்து நடைபெறும். மற்றும் இருக்கிற மற்ற ஏதாவது ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவ்வப்பொழுது அறிவிக்கப்படும். தொடர்ந்து ஜெபத்தோடு இருக்க. நமக்கான சொந்தமான இடத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நீங்களும் உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சபையாக ஜெபம் பண்ணாதான் சபைக்கு வந்துட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால் வந்து ஒரே ஒரு குடும்பம் வந்து ஜெபம் பண்ணிட்டு மற்ற எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு ஆசீர்வாதமாக இருக்காது. விசுவாசிகளும் எல்லாருமே சேர்ந்து ஊழியக்காரர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணி நம்ம தான் ஜெயத்தை பெற முடியும். ஒரே ஒரு சைடு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் ஜெயம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். அதில் உற்சாகத்தோடு உங்கள் தனி ஜெபங்கள் எல்லா ஜெபங்களையும் எங்களுக்கு சபைக்கான ஒரு இடத்தை தாருங்க ஆண்டவரே, சீக்கிரமாக எங்களுக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இடத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. தேவ செய்திக்கு கடந்து போகலாம். டாக்டர் கிங்ஸ்லி அவர்கள் வந்து நம்ம தேவ செய்தி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலுமாய் சங்கீதம் 50, 14, 15 வசனங்களை வாசிப்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, தர்மையான நடுவரே, இந்த ஓய்வு நாள் காலையில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களோடு உலாவி கொண்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பிரசனத்தினால் ஒவ்வொரு நிரப்பினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைகளை கொடுத்து இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். என் மூலியமாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசும் விடைபெறுகிறார்கள். ஆத்மாவில் பலனை தருகிறார்கள். சத்தியத்தில் நிலைத்து நிற்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆபத்து நேரிடுகிற சமயங்களிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆமென். எல்லாரும் என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆனா முன்னாடி பார்க்கிறோம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருக்கு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. தேவ பிள்ளைகளாகிய நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்திலே அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை
மகிமைப்படுத்துகிறார். நம்மளுடைய தேவன் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென். நாம் வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். தானியேலை நாம் பார்க்கிறோம். அந்தி சந்தி மதியான வேளைகளிலே அவன் என்ன செய்தான்? பரத்திற்கு நேராக கைகளை நீட்டி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆபத்து நேரிடுகிற சமயங்களிலே நாம் கர்த்தரை கூப்பிடுகிறோம். நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஆபத்து நேரிடும் போது என்னை கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு ஆதரியம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவைகள் இல்லைன்னா ஆபத்து நேரிடுகிற சமயங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் அந்த சமயத்தில் என்ன செய்கிறார்? அவருக்கு செவி கூடாமல் போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இருதயத்தின் கடினத்தை நிமித்தமாய் அவர்களுக்கு ஆண்டவர்களுக்கு அவர் செவி கூடாமல் போகிறதான பிள்ளைகள் தன்னுடைய சூழ்நிலைகள் மாறும்போது இல்லையென்றால் ஆபத்து நேர்ந்த வேலைகளிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் எப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அப்பொழுது நமக்கு ஆபத்து நேர்கிற சமயங்களிலே அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். வாசித்து பாருங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே. இங்க பாருங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே. நம்மளுடைய தேவன் பாருங்க, அவருடைய பெயரை ரட்சகர். ஹல்லேலூயா. ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் தேவன் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே அது கூறுகிறதை பார்க்கிறோம், அது ரட்சகரே என்று சொல்லி. சங்கீதம் 33:18 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து. வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி விடுவிக்கிறார்? மரணத்திற்கு அவர்களை விலக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி விதத்திலே பார்க்கிறோம். ஆமென். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறதான பிள்ளைகள் மரணம் நேரிடுகிற சமயங்களிலே கர்த்தர் விலக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்றதான கர்த்தர் நமக்கு மரணம் நேரிடுகிற சூழலில் கூட இந்த மரணத்துக்கு நம்மளை நீங்களாக்கி அவர் விடுவிக்கிறார். சங்கீதம் 34:6-7 நாம் பார்க்கிறோம், அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சிக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நமக்கு இடுக்கண் யாராவது செய்கிறாங்க, இல்ல துன்பம் வருகிறதான வேளையிலே, கஷ்டம் வருகிறதான சூழலிலே எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அதை எல்லாவற்றிலும் நின்றும் அவனை விடுவிக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் நீதிமானா இருக்கிறேனே, ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று சொல்லி நாம் துவண்டு கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு நீதிமானாகிய பிள்ளைகளுக்கு அநேக பாடுகள் வரும். ஆமென். ஆனாலும் பாருங்க, அவன் நீதிமானா இருக்கிறபடியால் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் அவன் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன பிரச்சனை, என்னென்ன போராட்டம், உங்க சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆமென். சங்கீதம் 34:19 அதுதான் பார்க்கிறோம், எல்லா தீங்கினின்றும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் கூட 3 காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். வாசித்து பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன்
முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் எதினின்று விடுவிக்கிறார்? பாவத்தினின்று விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பாவத்திலே உழண்டு ஜீவித்ததான நம் ஒவ்வொருத்தையும் கர்த்தர் இன்றைக்கு விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அநேகருக்கு சொல்கிறோம், பாவத்திற்கு இடம் கொடாதீங்க, பாவம் செய்யாதீங்க என்று சொல்லி. ஆமென். ஏன் பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது? ஏன் நம்ம பாவங்களை செய்யக்கூடாது? ஒருவேளை பாவம் செய்தோம் என்றால் பாவம் நம்ம என்ன செய்யுமா? பிடித்துக் கொள்ளும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது மிகுந்த கடினமாய் காணப்படுகிறது. ஆமென். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பயிற்றுவிக்கிறோம். சிறு முதல் வயது முதலே பாவ காரியங்களுக்கு விலகி ஜீவிங்க, பாவத்திற்கு நேராக நீங்க செல்லாதீங்க, பாவத்தை விட்டு விலகுங்க என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மக்களுக்கும் பாவத்தை குறித்து உணர்த்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாவம் மனுஷனை அடிமையாக்குகிறது. அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுவது மிகுந்த கடினமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஹல்லேலூயா, இல்லை என்றால் விடுவிக்கப்பட்டு, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்து தேவனுக்கு நம்மை அடிமையாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய், இல்லை என்றால் நாம் தேவனுக்கு அடிமைகளாய், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அன்றைக்கு மரியாள் சொல்லுகிறாள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுக்கு பாருங்க, பாவத்துக்கு அடிமையாய் ஜீவிச்சதான பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து தேவனுக்கு என்ன செய்கிறார்? அடிமையாக்குவது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்குதலை அவர்களுக்கு கிடைக்கும் பலனாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து வேறு பிரித்து அவர்களை தம் இரத்தத்தாலே கழுவி பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமாக்குதலால் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாய் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நமக்காக ஒரு பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நித்தியமாய் யுக யுகமாய் அந்த கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க ரோமர் 7:24 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா, இந்த காரியத்தில் நான் விடுவிக்கப்பட மாட்டானே என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, அக்கிரமத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, பொல்லாத காரியத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று சொல்லி இந்த விடுதலைக்காய் என்ன செய்ய அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சகல பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். கலாத்தியர் 1:4 வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை நாமே ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த மரண ஸ்பரிதத்தினின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆமென். நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவருக்கு என்ன செய்யலாம்? உயிரை கொடுக்க துணிய முடியும். ஆனால் பாவிகளுக்காக இயேசு கிறிஸ்து ஒருவரே தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் செய்த பாவங்களுக்காய், நாம் செய்த அக்கிரமங்களுக்காய் தேவன் தம்மையே பலியாய் ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் கழுவி நம்மை இன்றைக்கு நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தினின்று கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அவர் தாமே என்ன செய்தார்? தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 4:25 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம்,
நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பாவத்திற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தினின்று நம்மை மீட்கும்படியாக தேவன் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, நாம் நீதிமான்களாய் மாறுவதற்காய் தேவன் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் நாம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவியாய் இருந்ததான நம்மை கர்த்தர் வேறு பிரித்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மாத்திரமே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:3-4. பாருங்க, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. நாம் செய்ததான பாவத்திற்காய் தன்னுடைய உயிரே அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் அது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் விடுதலை ஆக்குகிறார். யோவான் 8:32 வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவத்தினின்று நம்மை விடுவிக்கிறார். இங்கே பார்க்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகிறதான வேளையிலே நாம் எல்லாம் செய்யப்பட விடுதலை ஆக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. இல்லையென்றால் விடுவிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகிறதான வேளையிலே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட முடியும். அது மாத்திரமல்ல, யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 17:17. உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், நானே சத்தியம் என்று சொல்லி, இங்கே பார்க்கிறோம் உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். இந்த வசனத்தை நாம் அறிந்து அதன்படி நடக்கும் போது ஒருபோதும் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. வசனமே சத்தியம் என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் வசனத்தை நாம் உட்கொண்டு அதன்படி நடக்கும் போது பாவம் நம்மை அணுக முடியாது. ஹல்லேலூயா. பாவம் வந்தாலும் கூட இந்த வசனம் என்ன செய்யும்? இந்த பாவத்திற்கு நேராய் நம்மளை செல்லாதபடி அதை தடுத்து நிறுத்தும். ஆமென். வாலிபன் தன்னுடைய வழியை எதினாலே சுத்தப்படுவான். ஆமென். வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. ஆமென். பாவம் செய்யாதபடிக்கு தேவன் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைக்கும் போது சகல பாவ கிரியைகளுக்கு நாம் விலகி செல்ல முடியும். ஆமென். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உடைய வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்து என்று சொல்லி, நாமும் கூட வேத வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைக்கும் போது அது நம்மை பாவத்திற்கு நேராய் வழி நடத்தாதபடி பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்திய வசனம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:21. ஆகையால் வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனமே சத்தியம். இந்த வசனம் பாவத்திற்கு இருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. இந்த
இந்த வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதற் பலனானவர்களுக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கர்த்தர் மறுபடியுமாய் அவருடைய சத்திய வசனத்தை கொண்டு நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், குமாரனுங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கும் பொழுது நிச்சயமாகவே மெய்யாகவே சத்தியமாகவே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:13. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இருளின் அதிகாரத்தினின்று தம்முடைய அன்பின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான குமாரன் நம்மை விடுதலையாக்கும் போது நாம் என்ன செய்யும்? விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்றால் நாம் விடுவிக்கப்பட முடியும். பாவத்தின் அந்தகாரத்தினின்று நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். மனுஷனுடைய பலத்தினாலே ஒருவேளை நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியினாலே நாம் ஜெபிக்கும் போது நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இல்லையென்றால் நாம் விடுவிக்கப்பட முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சகல பாவத்தினின்றும் நம்மை விடுவிக்கிறார். ஆமென். அடுத்ததாய் பாருங்க, ஆண்டவர் எதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் தேசத்திலிருந்து நீக்கி கானானியரையும் ஏத்தியரும். ஓகே, நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிறோம், அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுவிக்க. ஹல்லேலூயா. என்றால் விடுதலையாக. இது எதை காண்பிக்கிறது? ஒரு அடிமை தனத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பின் நிமித்தமாய் எகிப்து தேசத்திலே அவர்கள் செய்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பழுகி பெருகி ஜீவிக்கிறதை அந்த பார்வோன் பார்க்கிறான். பார்வோன் பார்த்து அவர்கள் என்ன செய்யறான்? சிறுமைப்படுத்துகிறான். அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணம் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் கூட நம்மை ஒன்றுமில்லாமல் செய்ய அநேக வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. நம்மை கீழ்ப்படுத்த, இல்லையென்றால் நம்மை அழிக்க நினைக்கிறதான சகல காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை இன்றைக்கு விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்மை அழிக்க நினைக்கிறாங்களோ, நமக்கு மேலே ஏறி போக நினைக்கிறார்களோ, நம் முன்னேறக்கூடாதபடி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்கினது போல நம்மையும் கூட இன்றைக்கு விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த எகிப்தியர் வர வர பலத்துக் கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி பாவோன் அவர்கள் என்ன செய்கிறான்? அவர்களை சிறுக செய்கிறதை, ஒடுக்க நினைக்கிறதை பார்க்கிறான். அவன் மருத்துவச்சிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறான், அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாரையும் அழித்து விடு என்று சொல்லி. ஆனாலும் மருத்துவச்சிகள் போவதற்கு முன்பதாகவே என்ன செய்யறாங்க? அதற்குதான் இஸ்ரவேல் பெண்கள் பிரசவித்து விடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் எண்ணம் எதுவும் சீர்படவே இல்லை, எல்லாம் வீணாய் போகிறது. ஆகவே அவன் மறுபடியும் அவர்களை துன்புறுத்த, ஒடுக்க நினைக்கிறதை பார்க்கிறோம். அவன் 2 பெரிய பட்டணங்களை
கட்டுகிறான். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அவளை வேலை வாங்குகிறான். அடிமையும் போல நடந்துகிறான். நேரத்திற்கு மேலே அவர்களை வேலை வாங்கி அவர்களை கஷ்டப்படுத்துகிறதை, அவர்களை துன்பப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் கர்த்தரின் சமூகத்திலே எட்டினது. வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 3:9. என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். யாத்ராகமம் 2:23 வாசிப்போம். ஒடுக்குகிறார்கள், இவர்கள் துன்பப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் மிகவும் துன்பப்படுகிற அவர்கள் கூக்குரல் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்தார்? அவர்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அவர்களை ஒடுக்கின எகிப்தியரின் கை நின்று அவர்களை விடுவித்தார். எவ்வாறாய் விடுவித்தார்? மோசேங்கிறதான ஒரு மனிதனை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தியரின் கை நின்று கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்திற்குள்ளே நடத்தி கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. ஆமென். தேவன் அவர்களை ஒடுக்கப்பட்டவர்களான கையிலிருந்து அவர்களை விடுவித்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:34. பாருங்க, அவருடைய கூக்குரலை கேட்டு, இல்லைனால் பெருமூச்சை கேட்டு அவளுக்கு இறங்கவே இறங்கினேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கிவிட்ட பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் விடுவித்தார். மோசேங்கிறதான மனிதனை கொண்டு மக்களை பேறு பிரித்து ரட்சித்து வழிநடத்தி வந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களை ஒடுக்குகிறதான பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை விடுவித்து, ஹல்லேலூயா, எல்லா அந்தகாரத்தில் நின்றும் தேவ பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் நின்றும் கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாய் வாசித்து பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, தேவன் இந்த 3 தானியேல், மீஷாவேல், ஆபேத்நேகோ ஆன 3 பேரை கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பார்த்தோம், கர்த்தர் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். இங்கே பார்க்கிறோம், மற்றவர்கள் நமக்கு செய்கிற சதி ஆலோசனைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இந்த 3 பேர் சதி 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் சதி ஆலோசனையால் துன்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே அவர்கள் அடிமைகளாக இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா அவர்கள் அரண்மனையில இருந்து என்ன செய்கிறார்கள்? சேவகம் பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 2:49. மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் தானியேல் கோருமண்டலத்தில் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இந்த 3 பேரை நல்ல விசாரிக்கும்படி நல்ல ராஜ அரண்மனையில வைக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. பார்க்கும் போது இவர்கள் 3
நல்ல இடத்திலே இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் சதி ஆலோசனைகளே ஈடுபடுறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்த சிலையை வைத்து எல்லா மக்களையும் அந்த சிலைக்கு முன்பதாக தாழ விழுந்து வணங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சதி ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவும் கூட அவர்கள் சொன்னபாடே சிலையை செய்கிறார். நாதஸ்வரங்கள் எல்லாம் இசைக்கப்படுகின்றன. எல்லா மக்களும் தாழ விழுந்து வணங்குறாங்க. அந்த சிலையை வணங்குகிறதான வேளையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேர் இந்த சிலையை வணங்காதபடி நின்று கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது இருக்கிறதான சொல்றாங்க, ராஜாவிடத்தை சொல்றாங்க, இவர்கள் சிலையை வணங்காதபடி நின்று கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி ராஜா மறுபடியும் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சிலையை வணங்குங்க. சிலையை வணங்கவில்லை என்று சொல்லிவிட்டா நீங்க எரிகிற அக்கினியிலே நீங்கள் தூக்கி எறியப்படுகிறீர்கள் என்று சொல்லி 7 மடங்காக அதிகரிக்கப்படுகிற அந்த அக்கினி சூழலை தூக்கி எறியப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆனாலும் கூட அந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க, ஒருபோது நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை அக்கினியிலே தூக்கி போட்டாலும் கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்ய தேவன் பேரிலே உறுதியாய் நினைத்து நின்றார்கள். ஹல்லேலூயா. அவர்களை தூக்கி அக்கினி நடுவிலே போட்ட போது 4வது ஒருவராய் தேவன் அவர்களோடு கூட விளையாடிக் கொண்டிருந்ததை அந்த ராஜா பார்த்தார். ஹல்லேலூயா. அவர்கள் வெளியே எடுத்து போடும்போது அவர்கள் மத்தியிலே அந்த புகை போன்ற வாசனை கூட இல்லாதபடி கர்த்தர் அவர்களை கருத்தாய் காத்ததை பார்த்தோம். ஹல்லேலூயா. அந்த அக்கினி நின்று கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அந்த 3 பேரும் சொல்கிறார், நாங்கள் வணங்குகிறதான கர்த்தர் எங்களை என்ன செய்ய உம்முடைய கை நின்றும் இந்த அக்கினி நின்றும் எங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் மத்தியிலே வந்தாலும் கூட நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையிலே தேவன் வந்து விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மத்தியிலே அவர்கள் கூப்பிட்டதான வேளையிலே கர்த்தரோட மத்தியிலே வந்தார். அந்த அக்கினிக்கும் ராஜாவின் கை நின்றும் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் யார் என்ன திட்டம் தீட்டினாலும், நமக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் செய்தாலும், மாதிரிய கிரிகள் செய்தாலும், பிரியை சூரிய போன்ற எந்த காரியம் செய்தாலும் கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். அதெல்லாவற்றிலும் அவர் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. பாவத்தின் அந்தகார கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுறதான பிள்ளைகளை, ஹல்லேலூயா, சதி ஆலோசனை செய்யறதான பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். யார் யாரெல்லாம் நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரும் விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இந்த வேளை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை விடுவியும் என்று கேளுங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் என்னிடத்திற்கு வர திருவிழியப்பா. என்னோட சூழ்நிலைகள், போராட்டங்கள், எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. எனக்கு எதிராக எழுந்து வருகிறதான மக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு விடுதலையை தருவீராக என்று சொல்லி கேளுங்க. எனக்கு எதிராக சதிகள் செய்கிற, ஆலோசனை செய்கிற மக்கள் மத்தியிலே ஒரு விடுதலையை தருவீராக என்று கேளுங்க. என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நான் சுயாதீனமாய் ஜீவிக்க என்னை விடுவியும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாவத்தின் கட்டுகளிலே உழன்று கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த பாவத்தில் இருந்து என்னை விடுவியும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்க. தேவனே, அறியலான வேலைகளே, சகல கட்டுகளில் இருந்து, பாவத்தில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை நாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்ததினாலே நாம் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னை விடுவியும். ஹல்லேலூயா. ஏசப்பா, என்னை விடுவியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா.
காலத்திலிருந்து ஆண்டவரே உம்மை கூப்பிடுகிறேன். அப்பா என்னிடத்துக்கு வாரும், என்னை விடுவியும் என்று சொல்லி கேளுங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah 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 hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah. ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. Praise the Lord, praise the Lord. பரலோகத்தின் நல்ல பிதாவே, தர்மியான கர்த்தாவே, நல்ல மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடியாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உம்மை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த காலத்திலிருந்து ஒவ்வொரு மக்களுக்கு விடுதலையாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்தரங்க பாவத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலையாகும்படியாய் இந்த காலவேளையை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அடிமை தனத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளும் விடுதலையை கொடுப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமை தனத்திலிருந்து ஆண்டவரே விடுவிக்கிறேன். அவருடைய கூக்குரல் சமூகத்தில் எட்டிகள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்தம் சமூகத்தில் சேர்வதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் விடுதலையை கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்கு எதிர்த்து வருகிறதான சதி சற்பனைகள் ஆலோசனை எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயத்தை இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை செலுத்துகிறேன். மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தேவனுடைய ஐக்கியமும் ஆண்டவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தரை வழிநடத்தி வருவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்தியமா. ஹalleluya hallelujah 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 hallelujah. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.